மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தயார் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அறிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. நாட்டில் தற்போது அரசியல் ஸ்திரத்தன்மை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தை எவராலும் அசைக்க முடியாது. அரசியல் ஸ்திரத்தன்மையை மேலும் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் மாகாண சபைகள் தேர்தல் நடத்துவதற்கும் தயாராக இருக்கிறோம் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் நகர அபிவிருத்தி அமைச்சரும் சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்க அவர்கள் நேற்று தினம் இடம்பெற்ற இந்த வரவு செலவு விவாதத்தில் கலந்து கொண்ட போது இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நல்லதை செய்தால் அதனை நல்லது என்று கூறும் எதிர்க்கட்சி இருக்கும் என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் அவ்வாறு எதிர்க்கட்சி இல்லை என்று கடந்த மார்ச் மாதத்திலேயே புரிந்து கொண்டோம். எதனையும் விமர்சனம் செய்யும் எதிர்க்கட்சியே இருக்கிறது. தனிப்பட்ட ரீதியிலும் விமர்சனங்களை செய்கின்றார்கள். மலையக தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பிலும் தவறான கருத்துக்களை எதிர்க்கட்சியினர் குறிப்பிடுகிறார்கள். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிப்பதற்கு கட்சி நிலைப்பாடு என்றால் முறைப்பாடு அளியுங்கள், இல்லை என்றால் அதனை வாபஸ் பெற்றுக் கொள்ளுங்கள். எங்களுக்கு இதில் பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே சம்பளம் அதிகரிக்கப்பட்டு விட்டது. இதனால் குழப்பமடைய தேவையில்லை. இதேவேளை எமது கட்சிக்கு நாட்டில் அதிகமான மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறார்கள். நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிதி திட்டமிடல்களுக்கு அமைய எதிர்கால வருடங்களை அடிப்படையாக கொண்டு நாட்டை அபிவிருத்தி நோக்கி கொண்டு செல்லும் வகையில் வரவு செலவு திட்டத்தை முன்வைத்திருக்கின்றோம். நாங்கள் புதிதாக வரிகளை அறவிடாமல் வரி அறவீட்டை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். எனவே இந்த விடயங்களை டிஜிட்டல் மயமாக்கலை எதிர்பார்த்திருக்கின்றோம். நாங்கள் இன்னும் டிஜிட்டல் மயமாக்கலில் பின்னணியில் இருக்கின்றோம். எங்களுடன் சுதந்திரமடைந்திருந்த நாடுகள் முன்னேறி போய்கொண்டிருக்கின்றன. ஆனால் நாங்கள் பின்னணியில் இருக்கின்றோம். எனவே இதனால் சின்ன சின்ன விடயங்களிலிருந்து அதனை ஆரம்பிக்கின்றோம். வங்கி அட்டை மூலம் பஸ்களில் கட்டணங்களை செலுத்தக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தவிருக்கின்றோம். 2026 ஆண்டு அளவில் பெருமளவில் டிஜிட்டல் மயமாக்கலில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கின்றோம். அத்தோடு உற்பத்தி பொருளாதாரத்திற்கு தேவையான வேலை திட்டங்களையும் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இதனால் பங்குச்சந்தையில் முன்னேற்றம் ஏற்படுகிறது. நாங்கள் செல்ல வேண்டிய சரியான பாதையை தெரிவு செய்திருக்கின்றோம். அத்தோடு ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம். அதே போன்று போதைப் பொருளுக்கு எதிராக முடிந்தளவாக நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம். இந்த நடவடிக்கைகள் மிகவும் அவசியமாகும். இதேவேளை சமூக நீதியை உருவாக்கும் வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றோம். இவற்றுக்காக பெருமளவான நிதி செலவாகுவதில்லை. சமூக நீதிக்கான வேலை திட்டங்களில் எம்மால் மலையக பெருந்தோட்ட மக்களுக்கு அதிக அளவில் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும். ஆனால் எங்களால் 400 ரூபாய் அதிகரிக்க முடிந்துள்ளமை தொடர்பில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதற்கு மேலும் அதிகரிப்போம். இதற்கு இன்னும் எதிர்ப்புகளை வெளியிடலாம். நாங்கள் சமூகத்தில் கைவிடப்பட்ட சகலரையும் உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம். நாங்கள் பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தியிருக்கின்றோம். அதே போன்று அரசியல் ஸ்திரத்தன்மையும் ஏற்படுத்தியிருக்கின்றோம். அரசாங்கம் வீழ்ச்சி அடையும் என்று கூறினாலும் அரசாங்கம் வீழ்ச்சி அடையாது. மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடத்த கூறினாலும் அதை நடத்துவோம். அதில் நீங்கள் இல்லாமல் போகும் அளவுக்கு தோல்வி அடைவீர்கள். ஒன்றாக வந்தாலும் தனித்தனியாக வந்தாலும் எதிர்க்கட்சி தோல்வியடையும். நாங்கள் ஜனநாயக ரீதியில் பலமான அணியோடு இருக்கின்றோம். பல்வேறு அரசியல் கருத்துக்களை கொண்ட பல்வேறு தரப்பினர் இணைந்து செயற்பட்டு வருகிறோம் என்பதாக நேற்று தினம் ரத்நாயக்க அமைச்சர் அவர்களும் பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம்.